நாங்கள் டிஎம்கே வச்சு ஓட விடுவோம், நாங்கள் தான் வருவோம். நாங்கள் கம்பல்சரி நாங்கள் வருவோம். இவ்வளோ கூட்டத்தை யாரும் பார்த்து இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த கூட்டம் கம்மி. அவங்க முன்னாடி கேட்ட இடத்துல முல்லை நகரில் குத்துருந்தாங்கன்னா இதோட பிளாஸ்ட் பண்ணியிருப்போம். நாங்கள் ஊரே கண்டந்துட்டமாக இருப்பேன். எங்கள் ஏரியா தான் விஜய் டைட்டாக வருவாப்பில். அதான் நம்மளுக்கு செய்கிற அடிப்படை விஷயங்கள்லாம் என்னென்ன செய்யணும்னு அவர் சொன்னார். நல்லதாக செய்வார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அவர் செய்வார். விஜய் சார் வந்தார்னா நல்லா இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த ஆட்சி அவர் தான் தலைவர், அவர் தான் வந்து சிஎம் ஆகணும் நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துருக்கோம். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. நம்ம பெண்கள் மெயின் அதுதான் எங்களுக்கு. இன்கேஸ் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு எங்கன்னா ஒரு அர்ஜென்ட்டுக்கு நைட்டில் போனோன்னாலும் பயம், அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் பயம் இல்லாமல் ட்ராவல் பண்ணுவோன்னா அண்ணா ஆட்சியில் கண்டிப்பாக நடக்கும்ன்றது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். முன்னாடி இங்க இருந்தார் இல்லையா, அவர் என்னெல்லாம் உங்களுக்கு செஞ்சிருக்காரு? எதுவுமே செய்யல. ஆர்டி ராஜசேகர் அவர் எங்க கூடுது எதுவுமே எங்க தொகுதியை வந்து இந்த முல்லை நகரில் இருக்கிற எங்க சந்து உள்ள வந்து என்ன ஏதுன்னு கூட வந்து பார்த்ததே கிடையாது. அவர் இவர் வேஸ்ட். இவர் இந்த ஏரியா எம்எல்ஏ எங்களுக்கு எதுவுமே செஞ்சது கிடையாது. வட சென்னைனாவே விஜயனா தான். எப்பவுமே இங்க விஜயனா தான். விஜயனா தவிர யாருமே இங்க வர முடியாது. விஜயனா தான் இது. அவர் வந்தாதான் இந்த இடம் நிறைய மாறும். நிறைய போதைப் பொருள் இருக்குது. விஜயனா வந்தாதான் மாறும். அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தியா, பெண்களுக்காக பாதுகாப்புக்காக வந்து நிற்கிறேன்னு சொன்னார் பார்த்தியா. மொதல் சைன மனுஷன் அதுக்கு தான் போகிறேன்னு சொல்லிக்கிறேன். எனக்கு அது போதும். டிஎம்கே எங்க ஏரியாவில் ஓட்டு கேட்டு வரவே முடியாது. வந்தா நாங்கள் ஓட விட்டுருவோம். விஜயனுக்கு தான் ஓட்டு. எல்லாருமே எங்கள் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அவர் தலைவர்லாம் இல்லை, எங்கள் அண்ணன் அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். எங்கள் வீட்டில் மொத்தம் 5 ஓட்டுமே எங்கள் அண்ணனுக்கு தான். விஜய் சாரை பாத்தீங்களா? பார்த்துமே என்ன சொன்னாரு? அவர் நல்லதுதான் சொன்னாரு. ஓட்டு போடுங்க எல்லாத்தையும் சொன்னாரு. அவருக்கு தான் என் ஓட்டு, கன்ஃபார்ம் அவருக்கு தான் என் ஓட்டு. பார்த்தேன், எங்களுக்கு எல்லாரும் நல்லதுதான் சொன்னாருக்கா. ஓகே, இப்போ ஒரு ரசிகர் கூட்டமா வந்திருக்கீங்களா இல்ல தொண்டர்களா வந்திருக்கீங்களா? நாங்கள் ரசிகர் கூட்டங்க. தொண்டர்களா வரலையா? அவருக்கு ஓட்டு போட்டு அவருடைய அரசியல நல்லது கெட்டதெல்லாம் தொண்டர்கள் ரசிகர் எல்லாமே ஒண்ணுதாங்க. நாங்கள் எல்லாமே அவருக்கு தாங்க. அதான் நம்மளுக்கு செய்கிற அடிப்படை விஷயங்கள்லாம் என்னென்ன செய்யணும்னு அவர் சொன்னார். நல்லதாக செய்வார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அவர் செய்வாருன்னு. பார்த்து எல்லாமே நம்மளுக்கு நல்லதே செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால விஜய் சார் வந்தார்னா நல்லா இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த ஆட்சிக்கு அவர் தான் தலைவர், அவர் தான் வந்து சிஎம் ஆகணும் நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துருக்கோம். அதுக்காக நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். எங்கள் இடத்துல எங்களை பார்க்க வந்ததுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஐயோ, அவரை பார்த்ததே போதும். அவர் ஸ்பீச்சு கேட்கணுன்ற அவசியமே இல்லைங்க. அதெல்லாம் நாங்கள் லைவ்ல போட்டு பார்த்துட்டே இருக்கோம். அவர் முகத்தை பார்க்க தான் அங்கேருந்து நாங்கள் ஓடி வந்தோம். இந்த வெயிலெல்லாம் எங்களுக்கு பெருசாகவே தெரியலங்க. எங்கள் ஏரியாவில் எங்களை பார்க்க வந்தார் பார்த்தீங்களா, அதுவே எங்களுக்கு போதும். தெய்வத்தை பார்த்தாச்சு, ஹாப்பியாக நாங்கள் கிளம்புறோம். அவ்வளோதான், வேற எதுவுமே தேவையில்லை எங்களுக்கு. இந்த தொகுதியில் நிற்கிறாரு, பெரம்பூர் தொகுதியில் நிற்கிறாருன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா எங்கள் தொகுதியில் எல்லாமே அண்ணன் செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கும். நாங்கள் டிஎம்கே வச்சு ஓட விடுவோம், நாங்கள் தான் வருவோம். நாங்கள் கம்பல்சரி நாங்கள் வருவோம். இவ்வளோ கூட்டத்தை யாரும் பார்த்து இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த கூட்டம் கம்மி. அவங்க முன்னாடி கேட்ட இடத்துல முல்லை நகரில் குத்துருந்தாங்கன்னா இதோட பிளாஸ்ட் பண்ணியிருப்போம். நாங்கள் ஊரே கண்டந்துட்டமாக இருப்பேன். எங்கள் ஏரியா தான் விஜய் டைட்டாக வருவாப்பில். சொன்னார், மக்களுக்கு கோரிக்கை என்னென்ன கோரிக்கை எல்லாமே நிறைவேற்றேன்னு சொல்லியிருக்காரு. அதேமாரி தீய சித்தியை ஒழிகிறேன்னு சொல்லிக்கிற பெரம்பூர் தொகுதியில் கண்டிப்பாக ஒழிச்சிருவார் நம்ம அண்ணன். 100% நான் ஒரு தலைவர் படுத்துக்கினே எம்ஜிஆர் மாதிரி படுத்துக்கினே ஜெயிக்கலாம். அவர் பேசுனா போதும், இவங்க வர வேண்டிய அவசியமே இல்லை. எங்கள் தலைவர் விஜய் சார் வந்தார். அவர் சொன்னதெல்லாம் அவர் நிறைவேற்றுவார்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னால் டிஎம்கேவோ நிறைய பண்ணியிருக்காங்க இங்கே. அதே மாதிரி விஜயும் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். இங்கே எல்லாருமே நினைக்கிறாங்க விஜய் பண்ணுவார்னு. ஆட்சிக்கு வந்தால் 2026. உங்களுடைய கொள்கையா என்ன சொல்றாரு? நீங்க அவர் வந்தா என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க? அவர் வரணும், இந்த ஆட்சி மாறணும். அவர் நல்லது செய்வார்னு நான் நம்புறேன். பொண்ணுல இப்போ பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சியை. ஆனால் கன்ஃபார்ம் இந்த ஆட்சி இருக்கும். விஜயனா வந்தா கன்ஃபார்ம் இருக்கும் பொண்ணுங்க பாதுகாப்பு. டிஎம்கேவே ஒரே குறையாதாங்க இருக்குது. அதுவே ஃபுல் குறையா ரொம்ப குறையா இருக்குக்கா. ஓகே, எல்லாம் 300 ரூபாய் கொடுத்தா கும்பல் வருதுக்கா. இங்கே 300 ரூபாய் இருக்காங்க பாருங்க, ஜனத்தை பாருங்காங்க. இது 300 ரூபாய் ஜனம் இல்லைக்கா. இது எங்கள் கூட்டம், தளபதி கூட்டம். இது நாங்கள் டிஎம்கே காரங்க தான். இத்தனை வருஷமாக நாங்கள் டிஎம்கே தான் போட்டுருந்தோம். ஆனால் நாங்கள் இனிமேல் விஜய்க்கு தான் போடுவோம். நான் அப்போத்திருந்து தளபதி 28 வருஷமாக விஜய் ரசிகர். நான் ரசிகனாக இருந்தால் இப்போ தொண்டனா ஆகிட்டேன். எங்கள் அண்ணனுக்காக நாங்கள் எல்லாமே 60 ஓட்டுக்கிறோம். 60 ஓட்டுமே எங்கள் அண்ணனுக்கு தான் போடுவோம். எங்கள் அண்ணனை பார்க்கறதுக்கு இவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் இருக்கிறோம். நான் எனக்கு அண்ணன் கிடையாது. நாங்கள் 5 பேரை பொண்ணு தான். எங்கள் கூட பிறந்த அண்ணன் மாரி அவர். நான் இந்த இடத்துல வந்து நாங்கள் பார்க்கணுன்னு எங்களுக்கு ரொம்ப மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அண்ணா கிட்ட இருந்து ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. அண்ணா செய்வார், எல்லாமே செய்வார். அண்ணா செய்யாதது எதுவுமே கிடையாது. சான்ஸ் கொடுத்தா அண்ணா பக்காவா எல்லாத்தையும் செஞ்சு தெய்வத்திட்ட கோரிக்கை தான் வைக்க முடியும். வச்சாச்சுல்ல, அவர் பார்த்து பாரு. இதுக்கப்புறம் அவ்வளோதான். நம்ம பெண்கள் மெயின் அதுதான் எங்களுக்கு. பெண்களுக்கான, ஏன்னா நாங்கள் பெண் குழந்தைய பெற்றுட்டு
ஸ்கூல் போயிட்டு வந்தாலும் ஒரு பயம். இப்போ இன்கேஸ் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு எங்கன்னா ஒரு அர்ஜென்ட்டுக்கு நைட்டில் போகணுன்னாலும் பயம். அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் பயம் இல்லாமல் ட்ராவல் பண்ணுவோன்னா அண்ணா ஆட்சியில் கண்டிப்பாக நடக்கும்ன்றது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நாங்கள் எதிர்பார்க்கலக்கா, இது வரைக்கும் யாரும் எங்களுக்கு இது பண்ணலை. ஆர்டி சேகர் இருக்கார், இப்போ ஆர்டி சேகர் இருக்கார், இது வரைக்கும் எதுவும் பண்ணலை எங்களுக்கு. நாங்கள் பண்ணியே பார்த்ததில்ல. இத்தனை வருஷமாக நாங்கள் இருக்கோம், நாங்கள் எதுவும் பண்ணி பார்த்ததில்லை. இதுக்கப்புறம் விஜய் வந்ததுக்கப்புறம் பண்ண போகிறாரு. இப்போதைக்கு பாதி அறிக்கை தான் விட்டுருக்கா, இன்னும் அறிக்கை இருக்குது. அது இது பண்ணலாம், பார்க்கலாம். நான் கண்டிப்பாக முன்னாடியே எதிர்பார்த்துறேன். நான் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுறப்ப தெரிஞ்சிச்சு நம்ம அண்ணன் தான் நிற்கிறாருன்ட்டு. நம்ம ஓட்டு ஃபுல்லாக நம்ம அண்ணனுக்கு தான், டிவி கேட்கு தான். வீட்டில் 6 ஓட்டுக்குது, நம்ம 6 ஓட்டுமே நம்ம அண்ணன் டிவி கேட்கு தான். ஃபர்ஸ்ட் போதைப் பொருள் இங்கே ஒழிக்கணுமா? பெரம்பூர்ல ஜாஸ்தி இருக்கு. கெஞ்சாலேருந்து இதுலேருந்து நிறைய இருக்கு. கெஞ்சா தான் மெயினாக ஒழிக்கணும். இங்கே கெஞ்சா ஒழிக்கணும். அப்புறம் இல்லாதவங்களுக்கு செய்யணும். விஜய் அண்ணா ஜெயிப்பாரா? அந்த அளவுக்கு இங்க இருக்கா? இருக்கு, எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் ஜெயிப்பார். ஏன்னா நிறைய பேர் இங்க வர கூட்டங்கள் எல்லாருமே தொண்டர்கள் கிடையாது, ரசிகர்கள். அப்படிலாம் இல்லையே. என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தன் இது இருக்கான் ஓட்டுக்கு, அவன் இன்னைக்கு வரல, அவன் கூட ஓட்டு விஜய் தான் போடுவார். அது ரசிகராக இருக்காது, கன்ஃபார்ம் இது ஓட்டு மாறும். ஓகே, இதுக்கு முன்னாடி இங்க இருந்தார் இல்லையா, அவர் என்னெல்லாம் உங்களுக்கு செஞ்சிருக்காரு? எதுவுமே செய்யல. ஆர்டி ராஜசேகர் அவர் எங்க கொடுது எதுவுமே எங்க தொகுதியை வந்து இந்த முல்லைநகர்ல இருக்கிற எங்க சந்து உள்ள வந்து என்ன ஏதுன்னு கூட வந்து பார்த்ததே கிடையாது. அவர் ரொம்ப கேவலம். எங்க மக்களை ரொம்ப அடித்துட்டு மக்களை இன்னும் வச்சிருக்கிறார். இவர் வேஸ்ட். இவர் இந்த ஏரியா எம்எல்ஏ எங்களுக்கு எதுவுமே செஞ்சது கிடையாது. சும்மா ஒரே அங்கங்க கண் தொடுப்பு இதுதான் எங்களுக்கு செஞ்சுக்கிறார். மற்றபடி வேற எதுவும். அவர் வந்தாதான் பொம்பளை பசங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா வந்து இவ்வளோ பொம்பளை பசங்க இவ்வளோ இதுவாகுதுன்னு அவருக்கே தெரியும், நம்மளுக்கே தெரியும். நம்ம குழந்தைங்க நம்ம உஷாராக வச்சுக்கணும்னா நம்ம கையில் தான் இருக்குது. அதனால நல்லா முடியும். அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இருக்கு பாத்தியா, பெண்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன். மனுஷன் அது ஒரு வார்த்தைக்காக தான் நாங்க இப்படி ஓடி வரோம். அந்த ஒரு வார்த்தை சொன்னார் பாத்தீங்க, பெண்களுக்காக பாதுகாப்புக்காக வந்து நிக்கிறேன்னு சொன்னார் பாத்தீங்க. முதல் சைன மனுஷன் அதுக்கு தான் போறேன்னு சொல்லிக்கிறேன். எனக்கு அது போதும். நாங்கள் ரசிகதா, இதுக்கப்புறம் தொண்டரா மாறுறோம். இப்போதான் தொண்டரா எல்லாம் இது பண்ணிட்டு வரோம். இதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே இதுதான் தொண்டர் தான். தொண்டரோட ரசிகர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தலைவர் அண்ணனா பார்த்துருவோம். நாங்கள் தலைவராக பார்க்கறோம், அண்ணனா பார்த்துருவோம். எங்கள் அண்ணன் இவர் அண்ணனா, அவரும் அண்ணன் எங்களுக்கு அண்ணனாக தான் நாங்கள் பார்த்துருக்கோம். தலைவராக நாங்கள் பொறுமையாக பார்ப்போம். இதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இருக்கிற ஆட்சியில் என்னென்ன சொல்லிட்டா செய்கிறாங்க. இல்லை நம்ம இத்தனை வருஷமாக சும்மா ஏமாந்தான் இருக்கோம். வரக்கூடிய ஆட்சியில் நம்ம என்ன செய்வார், கொள்கையை சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக செய்வார். செய்யாமலாம் இருக்க மாட்டார். நம்ம எங்களுக்கு வந்து பவர் இல்லை. ஏன்னா ஆளுங்கட்சியில் யாரும் இல்லை. எங்கள் தலைவர் பவர் வந்துட்டாருன்னா அவர் எங்களுக்கு பவர் கொடுத்துருவாரு. எங்களுக்கு பவர் கொடுத்துட்டாருன்னா நாங்களே பண்ணி கிளியர் பண்ணி விட்டுருவோம். கண்டிப்பாக மாற்றுவார். எங்கள் அண்ணன் மேலே நம்பிக்கை இருக்குது, 100% நம்பிக்கை இருக்குது. எங்களை மாற்றுவார். எங்கள் ஏரியா மக்கள் நான் மனசில் நினச்சது அதுதான். அவர் தாழ்த்தப்பட்ட மக்கள் இடத்துல தான் நிற்பாரு. நான் நினைச்சா கண்டிப்பா அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள் இடத்துல தான் நின்னாரு. என் தெய்வம் வந்தா நடக்கும்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ்வளவுதான். அது ஒண்ணு போதாது. அந்த மனுஷன் சொன்னது இலவசம்லாம் வேண்டாம், கடவுள் புண்ணியத்துல நாங்க நல்லா இருக்கோம், இலவசம்லாம் எதிர்பார்க்கல. மனுஷன் சொல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு அதுதான் மெயின், வேற எதுவுமே வேணாம் எங்களுக்கு. எங்க குலதெய்வம் வந்து நிக்கிற மாதிரி இருந்ததுங்க. எங்க குலதெய்வம் எங்களை பார்க்க நேர்ல வந்திருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. வட சென்னைனாவே விஜயனா தான். எப்பவுமே இங்க விஜயனா தான். விஜயனை தவிர யாருமே இங்க வர முடியாது. விஜயனா தான் இது. அவர் வந்தாதான் இந்த இடம் நிறைய மாறும். நிறைய போதைப் பொருள் இருக்குது. விஜயனா வந்தாதான் மாறும். இது வரைக்கும் எவ்வளோ பேர் இருக்காங்க, இது வரைக்கும் போதைப் பொருள் மாறுனதே இல்லை. விஜயனா வந்தா மாறுன்ட்டு எல்லாம் நாங்கள் ஓட்டு போடுவோம். ஆர்டி சேகர் வந்து இருந்தாரு, என்ன செஞ்சாருன்னு யாருக்குமே தெரில. என்ன செஞ்சாரு யாருக்குமே தெரில. ஆர்டி சேகர் இருந்தாரு, யாருக்குமே தெரில என்ன செஞ்சாரு. ஆர்டி சேகர் அவன் எங்க இருந்தான்னு பாதி யாருக்கு கேட்டீங்களா? ஆர்டி சேகர் யாருக்குமே தெரில. ஆனா இந்த தொகுதியில நம்ம அண்ணன் விஜய் நிக்கிறாரு, செய்வாரு, சிறப்பா செய்வாரு. கண்டிப்பா எல்லாரும் பாப்பீங்க. காவல்துறையும் வந்து இந்த திமுக அரசாங்கத்துக்கு தான் கைக்கூலியா இருக்குது. ஒரு கம்ப்ளைண்ட் போய் கொடுத்தா அது சரியான நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. நீங்கள் யார், நீங்கள் எதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்? ஒரு பொதுவான ஒரு இஷ்யூ நடக்குது, ஒரு பப்ளிக்கில் நடக்கும்போது பொதுவான உள்ளவங்க எல்லாருமே கேட்கலாம். அது யார் வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதை விட்டு நீங்கள் யார் சம்மந்தம் உள்ளவங்க மட்டும் வாங்க, சம்மந்தம் இல்லாதவங்கெல்லாம் வெளியே போ, கேஸ் எடுத்துக்க முடியாதுன்றாங்க. எங்கள் ஏரியா அடையாள பேரை படம் சினிமா எடுத்து வெற்றிமாறன் இவங்க ரஞ்சித் இவங்களாம் இந்த படம் பேர் எடுத்து எங்கள் ஏரியா பேரை ரொம்ப அசிங்கப்படுத்தி வச்சுருக்கேன். ஆனால் எங்கள் அண்ணா இந்த ஏரியா விஜய் பேர் இப்போ சொன்னால் நீங்கள் விஜய் தொகுதியில் இருக்கிறீங்களா, எங்களுக்கு இப்போ அது சட்டையை தூக்கி நாங்கள் பெருமையாக பேசிப்போம். பெண்களுக்கு பாதுகாப்பு, நானும் அதுதான் சொல்லுவேன். எனக்கு மெயின் பெண்களுக்கு தான் பாதுகாப்பு வேணும். அவர் வந்தால் அதை கேட்டு கொடுக்கல, கேட்காம கொடுக்கறது தான் தெய்வம். டிஎம்கே எங்கள் ஏரியாவில் ஓட்டு கேட்டு வரவே முடியாது, வந்தால் நாங்கள் ஓட விட்டுருவோம். ஓகே, உங்களுடைய ஓட்டு முழுக்க டிவி கேக்கு தான். எங்கள் அண்ணனுக்கு தான், டிவிக்கே இல்லை, எங்கள் அண்ணன் தான், விஜய் அண்ணனுக்கு தான் ஓட்டு. எல்லாருமே எங்கள் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அவர் தலைவர்லாம் இல்லை, எங்கள் அண்ணன் அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். எங்கள் வீட்டில் மொத்தம் 5 ஓட்டுமே எங்கள் அண்ணனுக்கு தான். பாத்தி போட்டா வீட்டை விட்டு தொச்சிடுவோம் யாரா இருந்தாலும். ரசிகரா இருந்து ரசிகரா மாறி தொண்டரா மாறி இருக்கோங்க நாங்க. இன்னைக்கு நேத்து மட்டும் இல்ல, 7-8 வருஷமா இருக்காங்க. நானு தொண்டர் விஜய் ரத்தம் உயிருங்க.
எங்க என்னங்க தெரியும் உங்களுக்கு டிஎம்கே காரங்களுக்கு? டிவிகேக்கு எங்க பெரம்பூர் தொகுதியில கண்டிப்பா டிவிகே அண்ணன் தான் வருவாரு, நம்ம அண்ணன் தான் ஜெயிப்பாரு. ஜூலி அவர்கள் தொடர்ந்து உங்களை விமர்சிச்சு நிறைய விஷயம் ஜூலிலாம் வேஸ்ட்டுங்க, அதெல்லாம் சும்மா ஒரு காலடி. அதெல்லாம் அது சொல்றதுக்கு உங்க விஜய் அண்ணா வருவாரா? விஜய் அண்ணா இப்போ கூட சொல்றாங்க, இன்னும் ரோட்ல பேச மாட்டாங்க. ஜூலிலாம் வேஸ்ட்டு. டிஎம்கே சும்மா தட்டி அடிச்சுக்கிறாங்க. ஜூலியெல்லாம் அந்த அளவுலாம் ஒருத்தர் இல்லை. அதெல்லாம் பேசுனா எங்க கட்சிக்கு எங்களுக்கு தான் ஆச்சுங்க, தொண்டர்களுக்கு தான் ஆச்சுங்க.